ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.2ல் 9ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்ட ஒழுங்கு பலகோணங்களுக்கு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை மற்றும் சுழல் சமச்சீர் வரிசை ஆகியவற்றை கண்டறிந்து பின்வரும் அட்டவணையை நிறைவு செய் மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கும் விடையளிக்கும். வடிவங்கள்: சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம்னாலே எப்படி நீ இதை ரொட்டேட் பண்ணாலும் எல்லா பக்கமுமே திரும்ப அதே இதில் ஓவர்லேப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 3 பக்கமும் சமம். ஸோ சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையும் 3 பக்கத்துக்கும் 3 இது வரையலாம். ஸோ 3 இருக்கும். சுழல் சமச்சீர் வரிசையும் 3 இருக்கும். சதுரத்திற்கு 4 பக்கமும் சமமாக இருக்கனால 4 சமச்சீர் கோடு இருக்கும். அதே போல் சுழல் சமச்சீரும் 4 இருக்கும். எத்தனை சமச்சீர் கோடுகள் எண்ணிக்கை இருக்கோ அத்தனை சுழல் சமச்சீர் வரிசை இருக்கும். இதில் ஒழுங்கு ஐங்கோணம் கொடுத்துட்டாங்க. ஒழுங்கு ஐங்கோணம் கையில் 5 பக்கமும் சமம். ஸோ 5 முறை அதுக்கு சமச்சீர் கோடு வரையலாம். அது சுழல் சமச்சீர் வரிசையும் 5 இருக்கும். ஒழுங்கு அறுகோணம் கையில் 6 பக்கம் 6 இது வரையலாம். அது இதுக்கு சுழல் சமச்சீர் வரிசையும் 6 இருக்கும். எண் கோணம் அப்படிங்கையில் கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. ஸோ 9 எண் கோணம் அப்படிங்கையில் எத்தனை பக்கம் இருக்கோ அத்தனை இருக்கும். 9 9. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9. 10 பக்கங்கள் கொண்ட ஒரு ஒழுங்கு பலகோணத்துக்கு எத்தனை சமச்சீர் கோடு? 10 இருக்கும். 10 சமச்சீர் கோடுகளை கொண்ட ஒரு ஒழுங்கு பலகோணத்துக்கு 10 சுழல் சமச்சீர் வரிசை பெற்றிருக்கும். எண் பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணத்துக்கு எண் சமச்சீர் கோடுகள் மற்றும் எண் சுழல் சமச்சீர் வரிசை இருக்கும். எத்தனை சமச்சீர் கோடு இருக்கோ அத்தனை சுழல் சமச்சீர் வரிசையும் இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறதோடு மட்டுமல்லாமல் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற அனைத்து வீடியோஸையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்க. அதுதான் எங்களுடைய நோக்கமும். நீங்கள் பார்க்குறதோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.